அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நம்ம நாட்டினுடைய பிரதமர் ரஷ்யாவுடைய பயணம் போயிருக்கிறாரு. ரஷ்யா உக்ரைனுடைய யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கிருந்து அவர் வெளியிடக்கூடிய ஒரு அறிக்கையானது இன்றைக்கு ஊடகங்களில் ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அதில் நரேந்திர மோடி ஒரு பெரிய கவலையை அந்த அறிக்கையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். யுத்த காலங்களில் குழந்தைகள் கொல்லப்படுவதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல, தன்னுடைய மனம் ரொம்ப வலியாக இருக்கிறது, எந்த வகையிலும் அப்பாவி குழந்தைகள் கொல்லப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நரேந்திர மோடி அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை பார்க்கும்போது, இந்த செய்தியை சொல்லுவதற்கு உண்மையிலே இந்த நரேந்திர மோடிக்கு அதுக்குரிய தகுதி இருக்கிறதா என்பதை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏனென்று சொன்னால், இவர் பிரதமர் ஆவதற்கு முன்பாக குஜராத்தினுடைய முதலமைச்சராக 2002 காலகட்டத்தில் அவர் இருக்கின்ற பொழுது 2002 குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடந்தது. அந்த கலவரம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஹெச்பி, சங் பரிவார கும்பல்களால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலவரம், முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலை என்றே சொல்லலாம். அங்கு உள்ள அரசு இயந்திரங்களும் காவல்துறையும் ஒட்டுமொத்தமாக இணைந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கலவரத்தை செய்தார்கள். முஸ்லிம்களுடைய வீடுகளை எரித்தார்கள், முஸ்லிம்களுடைய வியாபார தளத்தை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். அங்கு ஒரு மிக மோசமான ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. காங்கிரசினுடைய எம்பி ஜெஃப்ரி அவர்கள் அவருடைய வீட்டில் அடைக்கலமாக உயிருக்கு பயந்து உள்ளே புகுந்த கிட்டத்தட்ட 68 பேர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட அந்த வீட்டிலே வைத்து கொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி பில்கிஸ் பானு என்ற ஒரு பெண், 5 மாத நிறமாத கர்ப்பிணி பெண், அந்த பெண்ணுக்கு கண்ணு முன்னாலேயே 14 குடும்ப உறுப்பினர்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணையும் கடுமையான முறையிலே கற்பழிப்பு செய்து நாசப்படுத்தி இன்னும் நீதிமன்றத்தில் நீதிக்காக அந்த பெண் காத்து கொண்டிருக்கிறாள். அந்த குற்றவாளிகளை கூட இப்ப சமீபத்தில் வெளியிட்டு குஜராத்தினுடைய ஆளும் பாஜக அரசு ஒரு மிகப்பெரிய கருணையை அந்த கொலையாளிகளுக்கு காட்டியதை நம்ம சமீபத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட கொடூரத்தை எல்லாம் அந்த தேசத்திலே அரங்கேற்றியவர்கள், குறிப்பாக 2002 குஜராத் கலவரத்தில் மிகப்பெரிய கலவரத்துக்கு காரணமாக அங்கு விஹெச்பி, ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்த பேரணி நடத்துவதற்கு அனுமதி கொடுத்து முஸ்லிம்களுக்கு எதிராகவே திட்டமிட்டு நடத்தப்பட்டு அதில் கொல்லப்பட்டது அதிகமான பேர் பெண்கள், அதிகமான பேர் குழந்தைகள், பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சரியாக எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்று கணக்கை கூட வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு இந்த இன கலவரத்தை நடத்திய அவருடைய தலைமையில் குஜராத்தில் நடைபெற்றவர் தான் இப்போது சொல்லுகிறார், குழந்தைகள் ரஷ்யா உக்ரைன் வாரில் கொல்லப்படும் போது அவருடைய மனம் வந்து ரொம்ப வலிக்குது, ரொம்ப கனத்த இதயத்தோடு இருக்கிற, இக்காலத்திலும் இந்த மாதிரி குழந்தைகளை கொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார். வேடிக்கையாக இருக்கிறது. இவர் பேசுவது உண்மையிலே வேடிக்கையாக இருக்கிறது. இதையெல்லாம் உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனை பெரிய கலவரத்தை இந்த தேசத்திலே நடத்தியவர் இன்றைக்கு இவர் இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்ட இந்த விஷயங்களுக்கு வருத்தப்படுகிறார். கண்டிப்பாக வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் இதை நீங்கள் செய்யலாமா என்பதுதான் சாமானிய மக்களில் இருந்து அத்துணை பேரும் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது.